بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன என்பதையும் நாம் இந்த தொடர் நிகழ்ச்சியின் வாயிலாக அறிந்து வருகிறோம். ஒவ்வொரு நபித்தோழர்களும் இஸ்லாத்தில் இணைந்து அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த அர்ப்பணங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பிரார்த்தனையானார்கள், அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கெல்லாம் பொருந்தி கொண்டான் என்பதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்விலே இருந்தும் நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணிக்கப் போகிறேன் என்கிற முன்னறிவிப்பை இந்த நபித்தோழரிடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான தோழர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபு அப்துர் ரஹ்மான் என்கிற ஒரு குறிப்பு பெயர் உண்டு. இவருடைய தந்தை அம்ர் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இஸ்லாத்தை தழுவிய ஒரு தோழர். இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்துவாசி அன்சாரி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற கண் தெரியாத அந்த நபித்தோழரையும் தான் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வேண்டி அனுப்பினார்கள். அவர்கள்தான் மதீனாவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை வளர்த்தார்கள் என்கிற வரலாறு உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னதாகவே முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் ஏற்பட்ட அந்த மாற்றத்தில் இவரும் ஒருவர். இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரச்சாரத்தின் மூலம் இஸ்லாத்திற்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோழர். அன்பானவர்களே, இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற இந்த கண் தெரியாத தோழரும் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவிலே செய்த பிரச்சாரத்தினால் எப்படிப்பட்டவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்றால், அதிகப்படியான மக்கள் அன்சாரி தோழர்கள். அன்சாரிகளை குறித்த ஆரம்ப உரையிலே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருப்பேன். அவர்களை நேசிப்பது அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியது. இறை விசுவாசிகள், இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், இறை நம்பிக்கை எதுவென்றால் அன்சாரிகளை நேசிப்பதுதான் இறை நம்பிக்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அதிகப்படியான அன்சாரிகளை இஸ்லாத்தின்பால் அழைத்து அல்லாஹ்வினுடைய தூதருடைய நற்செய்திக்கு உரியவர்களாக மாற்றியவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு.
ஒரு மனிதனுக்கு நம் மூலம் நேர்வழி கிடைப்பது என்பது உலகத்தை காட்டிலும் சிறந்தது. அதிலும் அந்த நேர்வழிக்கு உரியவர்கள் சொர்க்கவாசிகள் என்றால் விலை மதிக்க முடியாத பாக்கியம் சொர்க்கத்தில் நமக்கு. ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற அந்த அழைப்பாளர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பு என்னங்க? பின்பற்றுகிற நபர்களுக்கு கிடைக்கும் அதே கூலி உங்களுக்கும் கிடைக்கும், அவர்களுக்கு அல்லாஹ் எந்த குறையும் வைக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட புரட்சிகரமான இஸ்லாமிய அழைப்பாளர்கள் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அவரிடமிருந்து மார்க்கத்தை கற்றவர் தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவுடனே வெறுமனே இருக்காமல் எப்படி அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோழர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அக்கபாவுடைய உடன்படிக்கைக்கு வந்தார்களோ அதே போல அந்த அக்கபா உடன்படிக்கையில் பங்கெடுத்தவர் தான் இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாக பாருங்கள், நாம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது ஒரு கடமையாற்ற வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்கு உண்டுமா என்றால் இல்லை. ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையில் அமல் செய்வதே பெரிய ஒரு கேள்விக்குறி. இஸ்லாத்தில் நமக்கு 3 வகையான கடமைகள் உண்டு. 3 வகையான கடமைகளில் எந்த ஒன்றை நாம் தவறவிட்டாலும் மறுமையிலே மிகப்பெரிய விசாரணைக்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஒன்றை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதென்றால் அதனுடைய அறிவை பெற்று நாலேஜோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையில் அமல் செய்வது. மூன்றாவது, ஏற்றுக்கொண்டு அமல் செய்கிற அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. இந்த 3 அடிப்படை அம்சமும் ஒரு முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய தலையாய கடமை. ஆனால் நம்முடைய சமுதாயத்துடைய நிலைமை என்னங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் இஸ்லாமிய அறிவு என்பது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சொந்த வாழ்விலே இபாதத்துகள் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே அந்த அறிவோடு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் பிற மக்களுக்கும் அந்த மார்க்கத்தை சொல்ல தயங்கி விட்டார்கள். அவர்கள் செய்யாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மறுமை நாளில் நம்மவர்களுடைய நிலைமை என்ன தோழர்களே? ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. நாமெல்லாம் அறியாமையில் இருந்தபோது நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு நேர்வழியை தந்தானே என்கிற அந்த விலை மதிக்க முடியாத அந்த மார்க்கத்தை எப்படியெல்லாம் அந்த சஹாபாக்கள் தீவிர பிரச்சாரம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது மதீனாவுடைய எல்லை வரை வந்து அந்த மக்கள் எப்படியெல்லாம் பாதுகாப்பில் ஈடுபட்டார்கள், வாழ்த்து சொன்னார்கள், வரவேற்றார்கள். ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ்வுடைய ரசூல் 2 தோழர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கினார்கள் என்றால் இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரத்தை இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு, முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் இஸ்லாமிய ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நாமெல்லாம் புறப்பட்டால் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், எப்படிப்பட்ட ஒரு வளரும் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு இஸ்லாத்தை முழுக்க முழுக்க தழுவியவர்களின் மூலம் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சூறாவளி காற்றை விட அதிவேகமாக இன்றைக்கு இஸ்லாம் மேலை நாடுகளிலே பரவி கொண்டிருக்கிறது. நாம் இந்த இஸ்லாத்திற்கு ஆற்றிய தொண்டுகள் என்ன? முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தாவது இந்த இஸ்லாத்திற்கு நாம் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் தோழர்களே. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றவுடனே தன்னுடைய நண்பர்களை மெல்ல மெல்ல இஸ்லாமிய பிரச்சாரம் சொல்லி ஒரு குடும்பத்தையே இஸ்லாத்தின் பால் அழைக்கிறார். அந்த குடும்பம்தான் அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லுகின்ற பனு சலமா கோத்திரத்துடைய தலைவருடைய குடும்பம், ஒரு ஜமாத்தினுடைய தலைவருடைய குடும்பம். அந்த தலைவருக்கே தெரியாமல் அவருடைய மனைவி, அவருடைய 3 ஆண் மக்கள் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார்கள். தலைவர் யார் தெரியுமா? அந்த தலைவர் மனாப் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலையை வீட்டிலே வைத்து தினசரி அதை குளிப்பாட்டி நறுமணம் பூசி எல்லா வேண்டுதலையும் அந்த சிலையிடத்திலே செய்து வணங்கி வழிபடுகிற ஒரு ஜமாத்தினுடைய ஒரு தலைவருடைய குடும்பத்திற்குள்ளும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த வரலாற்றிலே இருந்து அவருடைய வரலாறை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து ஓதுகிற ஆயத், அவர் செய்கிற இஸ்லாமிய பிரச்சாரம் எப்படிப்பட்ட இணை வைக்கிற மக்களையும் யூதர்களுடைய உள்ளங்களிலும் மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை, ஒரு வைப்ரேஷனை உண்டாக்கியது. எல்லோருடைய உள்ளம் கொஞ்சம் கலங்கியது. காரணம், அவர் எடுத்து சொல்லுகிற பாணி. அல்லாஹு தஆலா இறக்கிய அந்த வசனத்தினுடைய உயிரோட்டத்தோடு அந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன காரணத்தினால் எல்லோருடைய குடும்பங்களிலும் எப்பொழுதும் எந்த மாற்றமும் ஏற்படலாம் என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவருக்கே தெரியாமல் அவருடைய மனைவி 3 மக்களும் இஸ்லாத்தை தழுவி அந்த வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த தோழர்கள், அவருடைய அந்த மக்களுடைய உதவியின் காரணத்தினால் இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் அவர்களுடைய அந்த உருவ வழிபாட்டிலே இருந்து எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற இஸ்லாமிய போராட்டத்திலே இருந்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு துவங்குகிறது. எப்பொழுதும் தினசரி வீட்டிலே இருந்து புறப்படும் போது தான் என்ன காரியத்திற்கு புறப்படுகிறோம் என்று அந்த சிலைக்கு முன்னால் சொல்லி அவருக்கு அவரே ஒரு ஒப்புதல் பெற்றதாக நினைத்துக்கொண்டு எந்த நல்ல கட்ட காரியமாக இருந்தாலும் சிலைக்கு முன்னால் பூஜை செய்துவிட்டு தான் தன்னுடைய பணியை துவங்குவார். தர்கா வழிபாட்டிலே ஊறிப்போன மக்களுடைய வீடுகளிலே பார்க்கலாம். ஏர்வாடி, அஜ்மீர் போன்ற தர்காக்களுடைய படங்களை பற்ற வைத்து அதிலே ஊதுபத்தி ஏற்று தங்களுடைய நல்ல நாளை கெட்ட நாளை தீர்மானம் செய்கிற மக்கள் முஸ்லிம் சமுதாயத்திலும் உண்டுமா இல்லையா? இதே போல மனாஃப் என்று சொல்லப்படுகிற சிலைக்கு எல்லா வழிபாடுகளையும் செய்து தினசரி வீட்டிலிருந்தே புறப்படுவார். ஒரு நாள் முஆத் பின் ஜபல் என்ன செய்கிறார், அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டு விடுகிறார். மாலை நேரத்தில் வீடு திரும்பி குளித்து புத்தாடை அணிந்து கடவுளை வணங்கலாம் என்று பார்த்தால் சிலையை காணவில்லை வீட்டிலே. அங்குமிங்குமாக போய் தேடி பார்த்தால் வீட்டினுடைய குப்பை தொட்டியிலே கிடக்கிறது. ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு விழுந்து கிடக்கிற அந்த கடவுளை மீண்டும் குளிப்பாட்டி நறுமணம் பூசி மீண்டும் வணங்க ஆரம்பித்தார். இந்த தோழர் எப்படியெல்லாம் சஹாபாக்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் பாருங்கள். ஒரு நாள், 2 நாள் இப்படியெல்லாம் கடவுளை திடீரென காணாததை பார்த்து ஒரு நாள் கடவுளுடைய கழுத்திலே ஒரு வாளை தொங்கவிட்டு, உன்னை இந்த நிலைக்கு யார் ஆளாக்குகிறார்களோ அவர்களை நீயே தண்டி என்று சொல்லி கழுத்திலே ஒரு வாளையும் கட்டிவிட்டு ஒரு நாள் புறப்பட்டார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மக்களுடைய ஒத்தாசனையின் பேரில் அந்த வாளையும் அந்த கடவுளையும் இறந்து போன ஒரு நாயினுடைய வயிற்றிலே கட்டி கிணத்துக்குள் கொண்டு போய் போட்டு விட்டார்கள். வந்து பார்க்கிறார், மீண்டும் அந்த கணவனை காணாத ஆத்திரத்தினால் மக்களை எல்லாம் மிரட்டுகிறார். ஆத்திரம் தாங்க முடியவில்லை. எட்டி பார்த்தால் கிணற்றுக்குள் செத்த நாயோடு தன்னுடைய கடவுள் இருப்பதை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறார். உன்னையே காப்பாற்ற நீதான் என்னை காப்பாற்ற போகிறாய்? இறந்து கிடக்கிற நாயோடு படுக்கிற ஒரு அவலநிலை உள்ள நீயா என்னை மேன்மைப்படுத்த போகிறாய் சமுதாயத்தில் என்று சொல்லி அன்றிலிருந்து தன்னுடைய மக்களோடு சேர்ந்து இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தவர் தான் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு வித்திட்டவர் தான் இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு கூட மனித சமுதாயத்திலே நீங்கள் பார்க்கலாம், திடீரென கோயிலுக்குள் புகுந்து உருவங்களை திருடிச் செல்கிற திருடர்கள் மனித சமுதாயத்திலே உண்டு. அந்த கடவுள்களை யார் கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றால் காவல்துறை அதிகாரிகள். திருட்டு போன சிலைகள் திருடர்களோடு கைப்பற்றப்பட்டது என்று பத்திரிகைகளில் நீங்கள் பார்க்கலாம். தன்னைத்தானே காப்பாற்ற முடியாத மனிதனால் செய்யப்பட்ட, அதிலும் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, உருவங்களை மனிதன் தான் செய்கிறான். ஒரு சிற்பி அந்த உருவத்தை உருவாக்குகிறான். காலால் வைத்து தட்டுகிறான், உளியால் வைத்து தட்டுகிறான். அவன் என்ன உருவத்தை வேண்டுமென்று விரும்புகிறானோ அந்த உருவத்தை செய்கிறவன் ஒரு சிற்பி தான். உருவம் தயாரான பிறகு அது எப்படி கடவுளாகிறது என்று யாருக்காவது தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். விலை கொடுத்து வாங்கி வருகிற உருவம் ஒரு சிற்பி தயாரிக்கிற எந்த ஒரு சாமியானாலும் எந்த ஒரு கடவுளானாலும் அதை கொண்டு வந்து ஒரு பார்ப்பன கும்பல், உயர் ஜாதி கும்பல் அதை கொண்டு வந்து வைத்து அதற்கு நவீன பூஜைகளை எல்லாம் செய்து கடவுள் சக்தியை அதற்கு ஊட்டுவார்கள். வேடிக்கையை பாருங்கள். மனிதன் அந்த உருவத்திற்கு கடவுள் சக்தியை ஊட்டுகிறான் மந்திரங்களை சொல்லி. விடிய விடிய அக்னி ஆராதனை செய்து விடிய விடிய மந்திரங்களை சொல்லி மனிதன் தான் உருவச் சிலைகளுக்கு கடவுள் தன்மையையே கொடுக்கிறான். மனிதனே கடவுளாய் போய் விடலாமே அதற்கு பிறகுதான் அது கோயில்களிலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, உருவப்படங்களாக மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகுதான் மக்கள் அதை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். இது உருவ வழிபாட்டினுடைய சிறிய ஒரு பின்னணி. அந்த அடிப்படையில் மனாஃப் என்கிற சிலையை வணங்கி வழிபட்டு வந்தவருடைய உள்ளத்திலே இருந்து அதை அகற்றுவதற்கு படாத பாடுபட்டவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதால் மக்களை எல்லாம் திரும்பி பார்த்து அமர்ந்து அவருடைய அறியாமை காலத்து சம்பவத்தை எல்லாம் கேட்பது இயல்பு. சிரித்ததும் உண்டு, அழுததும் உண்டு, ஆவேசப்பட்டதும் உண்டு. தோழர்கள் எல்லாம் சொல்வார்கள், யார சொல்லலாம், நாங்கள் எப்படியெல்லாம் அறியாமை காலத்தில் எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் வணங்கி வழிபட்டு வந்தோம் தெரியுமா? பாலைவனத்திலே ஒட்டகத்திலே ஏறி பயணம் செய்து கொண்டிருப்போம். கடவுளை வணங்க வேண்டும் என்று வரும்போது தேடி பார்த்தால் பையிலே கடவுள் இருக்காது, போகும்போதே கடவுளை கொண்டு போவோம்.
கடவுள் இல்லாத நேரத்தில் என்ன செய்வோம் என்றால் ஒட்டகத்துடைய 2 காலையும் அகட்டி வைத்து ஒட்டகத்துடைய பாலைவனத்திலே கறந்து மணலை ஈரமாக்கி ரெடிமேடாக ஒரு உருவத்தை உண்டாக்கி வணங்குவோம் யா ரசூலல்லாஹ். புறப்படும் போது அதை உடைத்து விட்டு செல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள், சஹாபாக்கள் சிரிக்கிறார்கள். அந்த காலத்து மக்களுடைய வாழ்வு இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை எப்படியாவது திருத்த வேண்டும். இன்ன ஷிர்கல் லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். அந்த அநியாயத்திலிருந்து மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகலாக ஓடிச்சாடி துடியாய் துடித்தவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நம்முடைய வீட்டுக்கு முன்னால் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு பேர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை திருத்த வேண்டும் என்கிற எண்ணம் உண்டுமா என்று நான் கேட்க மாட்டேன். காரணம், நாம் இணை வைத்தால் என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீதுடைய மகத்துவம் என்றால் என்ன என்று அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இணை வைத்தலினுடைய கொடுமை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டது. இந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 18 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார். நம்மவர்களுக்கெல்லாம் எவ்வளவு வயது? இஸ்லாத்தை தழுவியது 40 வயது 50 வயதில் தழுவிய தோழர்கள் எல்லாம் உண்டு. இந்த அம்ர் இப்னு ஜமூஹ் அந்த மனாஃப் சிலையிலிருந்து விடுபடும் போது அவருக்கு வயது 70. அதுவரை போராட்டம் மதீனாவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 18 வயதில் இஸ்லாத்தை ஏற்ற முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு பகலாக இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்புக்கும் பாராட்டுக்கும் உரியவராக எப்படியெல்லாம் மாறினார்கள் பாருங்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் அவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவதற்கு ஒரு காரணமும் உண்டு. ஒரு இஸ்லாமிய மரபு, இஸ்லாமிய வழிமுறை என்னவென்றால், ஒரு மனிதனை நாம் நேசிப்பதும் ஒரு மனிதனை நாம் வெறுப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு மனிதனை நேசிக்கிறாரோ அவர் நிழல் இல்லாத அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் அந்த அரிசுடைய நிழலுக்கு உரியவராக மாறுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 660வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும். பேருக்காக வேண்டியோ, புகழுக்காக வேண்டியோ, பொருளாதாரத்திற்காக வேண்டியோ, பதவிக்காக வேண்டியோ, அதிகாரத்திற்காக வேண்டியோ, அவரோடு சேர்ந்தால் நமக்கும் நன்மதிப்பு கூடும் என்பதற்காக வேண்டியெல்லாம் உலக எந்த ஆதாயத்திற்காக வேண்டியும் யாரையும் நாம் நேசித்தல் கூடாது. அந்த நட்பு இஸ்லாமிய மார்க்கம் விரும்பாத நட்பு. அந்த நட்புக்கு எதிர்காலம் இல்லை, தொடர்ச்சி இல்லை. அல்லாஹ்விடத்தில் எந்த விசேஷ அந்தஸ்தும் கிடையாது. நாம் ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் குலம், கோத்திரம், நிறம், மொழி, பொருளாதாரம் அனைத்தையும் காட்டிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக நாம் ஒரு மனிதனை நேசித்து பழக வேண்டும். அப்படி நேசிக்க சொன்னவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேசித்தாலோ, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒரு நபித்தோழர் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அப்போ இன்னொரு நபித்தோழர் அவர்களை கடந்து சென்றார்கள் சலாம் சொல்லிவிட்டு. அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதோ போகிறாரே, அவரை நான் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாரை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அவர்களிடத்திலே போய் அதை வெளிப்படுத்தி விடுங்கள் என்றார்கள். ஆகவே நீங்கள் போய் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். ஓடி போய் சலாம் சொல்லி, தோழரே, எதற்காக வேண்டியும் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நான் நேசிக்கிறேன் என்று அவர் சொல்ல, இவர் திரும்ப அதே போல அல்லாஹும் உன்னை நேசிப்பானாக என்று பதில் சொன்ன சம்பவங்களே ஹதீஸுகளே பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடியானை நேசித்தல் என்பது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஆத் பின் ஜபல் அவர்களே, உங்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள். ஒரு மனிதர் ஒரு காலத்தில் ஊர் விட்டு ஊர் சென்று பயணமாகி தன்னுடைய இன்னொரு நண்பரை பார்ப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருந்தாராம். ஊரினுடைய எல்லையில் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்பினானாம் மனித உருவத்தில். அந்த வானவர் அவரை தடுத்து நிறுத்தி, உன்னுடைய ஊரிலிருந்து இந்த ஊருக்கு நீ பயணமாகி வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டாராம். வந்து கொண்டிருந்த அந்த மனிதர் சொன்னாராம், இந்த ஊரில், இந்த பகுதியில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக வேண்டி வந்தேன் என்றாராம். அவரை நீ நட்பு கொள்வதற்கு என்ன காரணம்?
அவருடைய குதிரை, ஒட்டகம், பொருளாதாரம், குலம், கோத்திரம், இப்படிப்பட்ட உலக ஆதாயத்திற்காக வேண்டி, ஆதாயத்தை தேடி, ஏதாவது உபகாரத்தை நாடி நீ அவரை வந்து பார்க்க வந்தாயா, அதற்காக வேண்டி நேசித்தாயா என்று கேட்கும்போது, எதற்காக வேண்டியும் அல்ல, நான் அவரை நாடி வந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த என்னுடைய ஒரு நண்பர் என்று சொன்னார். உடனே அந்த வானவர் சொல்லுகிறார், அதே போல அல்லாஹும் உன்னை நேசிப்பான், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த உம்மை அல்லாஹும் நேசிப்பான் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, அல்லாஹ்வே சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன். யார் ஒருவர் எனக்காக வேண்டி என்னுடைய அன்பை பெறுவதற்காக, எனக்காக என்னுடைய கருணையை பெறுவதற்காக யார் ஒருவர் நேசிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒளியால் மின்னுகின்ற ஒரு மேடையில் அமர வைத்து அல்லாஹ் அழகு பார்ப்பான். நபிமார்களும் சுகதாக்களும் அந்த அந்தஸ்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்றெல்லாம் நபி மொழிகளிலே பார்க்கிறோம். ஆக நேசம், பாசம் என்பது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்காக வேண்டியும், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காக வேண்டியும், ஒவ்வொரு திருப்பு முனைக்காக வேண்டியெல்லாம் நாம் நிறைய நண்பர்களை வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே வெறுத்தொதுகிற நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். தொழாத நண்பர்கள், நோன்பு வைக்காத நண்பர்கள், மார்க்கத்திற்கு புறம்பாக நடக்கிற நண்பர்கள், தொழச் சொல்லும் போது, தாடி வைக்க சொல்லும் போது, மார்க்கத்தை பற்றி பேசும்போது கிண்டல் செய்கிற அன்பர்களை நாம் ஒரு காலம் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது. 5வது அத்தியாயத்தின் 55வது வசனம், 57வது வசனத்தை பாருங்கள். மார்க்கத்தை கேலிக்கு உள்ளாக்குகிறவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்காதீர்கள் என்கிறான் அல்லாஹ். காரணம், நம்மையும் சேர்த்து வழிகெடுத்து விடுவார்கள். யாரோடு நட்பு வைக்க வேண்டும்? நம்மையும் அறியாமல், நமக்கே தெரியாமல், நமக்காக வேண்டி, நம்முடைய நலனுக்காக, மறுமைக்காக, இம்மை வாழ்வுக்காக இஹ்லாஸாக பிரார்த்தனை செய்கிறார்கள், பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட நட்பை இந்த சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும். ஒரு மனிதர் தனிமையில் அமர்ந்து ஒரு நண்பர் அறியாத விதத்தில் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது உடனே அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அவர் பிரார்த்தனை செய்யும் போது அவருக்கு அருகிலே அமர்ந்து, அல்லாஹுவே, இவர் அந்த நண்பருக்கு எதையெல்லாம் கேட்கிறாரோ அதையெல்லாம் இவருக்கும் நீ கொடுப்பாயாக என்று மலக்குமார்கள் துஆ செய்கிற அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடியானை நேசித்தல் என்பது மார்க்கத்தின் பிரதானமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானினுடைய சுவையை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். 3 அம்சம் யாருடைய வாழ்வில் இருந்ததோ அவர்கள் ஈமானின் சுவையை முழுமையாக அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்றார்கள். அந்த 3 அம்சம் என்னங்க? யார் ஒருவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அனைத்தையும் காட்டிலும் நேசிக்கிறார்களோ அவர்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த உலகத்தில் தன்னுடைய சகோதரர்களை, சகோதரிகள் இன்னொரு சகோதரிகளை நேசிக்கிறார்களோ அவர்கள், யார் ஒருவர் இணை வைத்தலை, சிற்கான காரியத்தை, தீயில் தூக்கி எறியப்படுவதை போன்று வெறுக்கின்றார்களோ, தீயில் தூக்கி என்னை எரிந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இணை வைத்தலை யார் ஒருவர் வெறுக்கிறாரோ, இந்த 3 பண்புடையவர்களும் ஈமானுடைய சுவையை பெற்றுவிட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, அப்படிப்பட்ட நேசம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கின்ற ஒரு பண்பு, அது மார்க்கம். அது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல, அது மார்க்கம். அப்படிப்பட்ட நேசம், பாசம், அன்பு பாராட்டுதல் என்பது நம்முடைய வாழ்விலே வர வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்து காட்டியதன் மூலம் நமக்கு ஒரு பணி உண்டு. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தேர்வு செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தேர்வு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசியுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே வெறுத்து ஒதுக்குங்கள். உலக ஆதாயத்திற்காக வேண்டி வெறுத்து நீங்கள் ஒதுக்காதீர்கள். உங்களுடைய கோபதாபம் தனிப்பட்ட அடிப்படையில், மனிதன் என்கிற அடிப்படையில் குறும்புத்தனமான காரியங்களை, வெறுப்புக்குரிய காரியங்களை நாம் பழகுகிற நம்முடைய நண்பர்கள் நமக்கு செய்யும் போது அதை பெரிதாக ஆக்கி அதற்காக வேண்டி நேசத்தை துண்டித்து விடுதல் கூடாது என்று சொன்னவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரத்த பந்த உறவை காட்டிலும் இந்த நேசத்துடைய உறவுக்கு மார்க்கத்தில் அதிக மதிப்புண்டு. தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மக்காவிலே இருந்து மக்கள் முஹாஜிர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் இவர்கள் எல்லாம் யார்? அண்ணன் தம்பி, மாமன் மச்சான் உறவுகளா? இல்லை, கொள்கை ரீதியான உறவு. அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த மக்கள் நேசித்தார்கள். இப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து நட்பு நீங்கள் வைத்தால், மனிதர் என்கிற அடிப்படையில் நடைபெறுகிற சிறு சிறு தவறுகளை எல்லாம் தட்டி கொடுத்து, அதைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தி மன்னித்து பெருந்தன்மையோடு நீங்கள் நடக்க வேண்டும். இல்லாவிட்டாலோ திங்கள் வியாழன் 2 நாள் மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிற நாள்.
யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பழகி கொண்டிருக்கிற பெண்களானாலும் ஆண்களானாலும் 3 நாளுக்கும் அதிகமாக தாண்டி அவர்கள் பகைமை கொண்டு வாழ்ந்தால் அவர்களுடைய அமல் திங்கள் வியாழன் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படாது, நிறுத்தி வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிடுவான். நேசம், நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது விளையாட்டல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பு, அது ஒரு சமூகத்தினுடைய உறுதிப்பாடு. அதன் மூலம் இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகிற ஒரு அஸ்திவாரம் தான் நட்பு என்பது. அந்த நட்பை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி தான் முஆத் பின் ஜபல் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன். இந்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் தோழர்களை நேசிப்பார், தோழர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக சொல்கிறார் என்றால் அவரிடத்தில் விசேஷமான குணங்கள் உண்டு. என்ன குணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை 4 பேரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மக்களுக்கு சொல்கிறார், மக்களே திருக்குர்ஆனை 4 பேரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று, நேற்றைய தினம் பார்த்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. நான்காவது இந்த முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவரிடமிருந்து திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரு சமுதாயம், ஒரு ஜமாத்தினுடைய அங்கத்தினர்கள், ஒரு அழைப்பு பணியில் ஈடுபடுகிறவர்கள், ஒரு ஏகத்துவ ஜமாத்தோடு இணைந்து நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என முன்வருகிறவர்கள் யாரையாவது பார்த்து திருக்குர்ஆனை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு மார்க்கத்தில் தேர்ச்சி உடைய குர்ஆனை கற்றுணர்ந்த மக்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே? நிறைய பேருக்கு திருக்குர்ஆன் இன்னும் ஓதவே தெரியாது. வேதனை உண்டுமா இல்லையா? நிறைய பேருக்கு அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன் இறங்கி 1430 ஆண்டுகள் இன்றைக்கு தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆனுடைய வசனம் அரபியில் ஓதத் தெரிந்த அன்பர்கள் நமக்கு எத்தனை பேர்? ஏன் ஓதத் தெரிய வேண்டும்? அது இருந்தால் தான் தொழுகையே கூடும். வெறுமனே நிமிர்ந்து குமிர்ந்து அத்தையாத்தில் அமர்ந்து சலாம் கொடுத்து விட்டு சென்றால் அந்த தொழுகை கூடுமா? அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை வேதம் தான் இந்த திருக்குர்ஆன். அவரவர்கள் தங்களுடைய வேதங்களை சமஸ்கிருத மொழியில் இன்றைக்கு இந்துக்கள் வேதங்களை படிக்கிறார்கள். ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு சமஸ்கிருத, ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி போன்று இன்றைக்கு சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுக்கிற அறிஞர்கள் இன்றைக்கு உருவாகி தங்களுடைய வேதம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற காரணத்தினால் அதை படிக்க தூண்டுகிறார்கள். இளைஞர்கள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் உலக கல்வியை வளர்த்துக் கொள்வதற்காக கூடுதலாக ஆங்கிலம், ஹிந்தி எவ்வளவு மொழிகளை படிக்கிறோம். ஒரு இலகுவான ஒரு மொழி, அல்லாஹுவால் திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு வேதம். அந்த வேதத்தை அரபி மொழியில் படித்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் சகோதரர்களே, சகோதரிகளே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திருக்குர்ஆனை அரபியில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகை கூடுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவர்களுக்கு தொழுகை இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆனை ஓத ஓத நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. மறுமை நாளில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாசலில் நிறுத்தி அந்த சொர்க்கத்துடைய வாசலை திறந்து உனக்குரிய இடத்தை நீயே தேர்வு செய்து கொள் என்பான். எப்படி? உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு திருக்குர்ஆன் உண்டுமோ அதை ஓதிக்கொண்டே செல். அந்த திருக்குர்ஆன் எங்கே முடிகிறதோ அதுவரை உமக்குரிய இடம் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை திருக்குர்ஆனை கொண்டு தீர்மானிக்கிறான் என்றால் இந்த திருக்குர்ஆன் எவ்வளவு மகத்துவமானது! அந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதத்திலே இருந்து நாம் ஒரு முயற்சி எடுத்து திருக்குர்ஆனை எளிமையாக 3 நாளில் ஓதி நாமெல்லாம் ஓதுகிற அளவுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய புத்தகங்கள், சீடிகள் இன்றைக்கு வெளிவந்து விட்டது. முயற்சி எடுங்கள். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருக்குர்ஆனை இவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வரிசையில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சங்கைக்குரிய இடத்திலே உள்ளவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த நிறைய உபதேசங்கள் உண்டு. முஆதே, யா ரசூலல்லாஹ், இதோ நான் கட்டுப்பட்டேன். ஒரு நாள் வாகனத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆதே என்று அழைப்பார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இதோ நான் கட்டுப்பட்டேன் என்பார். முஆதே, மனிதர்களாகிய உங்களுக்கு அல்லாஹ்விடம் கொஞ்சம் உரிமையும் கடமையும் உண்டு, அது உமக்கு தெரியுமா என்றார்கள்.
உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிற உரிமையும் கடமையும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். இது சஹாபாக்கள் சொல்லுவார்கள், தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள். ஏன்? புதிதாக அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி ஏதாவது புதிய சட்டம் அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கிடைக்காதா என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் இதை வழக்கமாகவே வைத்திருந்தார்கள். அரஃபாவிலே போய் நின்று கொண்டு இது எந்த நாள் தெரியுமா என்பார்கள். தெரியாத அரஃபா என்று எல்லா சஹாபாக்களும் சொல்வார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். ஏன் சொல்கிறார்கள்? புதிதாக வஹியை இறக்கி இந்த நாளினுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்து ஏதாவது சட்டங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏதாவது சொல்லுவாரா என்பதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். அந்த அடிப்படையில் முஆத் பின் ஜபல் சொல்கிறார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். சரி, அல்லாஹ்வுக்கு உங்களிடத்தில் கொஞ்சம் உரிமையும் கடமையும் உண்டு, அது என்னவென்று தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனித சமுதாயம் கேட்க வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிற உரிமை கடமை என்னவென்றால், கடமை அல்லாஹ்வுக்கு நீங்கள் வணக்க வழிபாட்டை செலுத்துவது, உரிமை அந்த வணக்க வழிபாட்டை இணை வைக்காமல் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு எந்த இணை துணைகளையும் ஏற்படுத்தாமல் அந்த வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கும் குர்பான் கொடுத்து அவுலியாக்களுக்கும் குர்பான் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து அவுலியாக்களுக்கும் நேர்ச்சை நோன்புகள் வைக்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குவோம் உன்னிடமே உதவி தேடுவோம் என்று பள்ளியில் இருந்து கொண்டு வாக்கு கொடுத்து தர்காவிலும் போய் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஆலயமாக புனிதமிக்க ஹஜ் என்கிற அந்த கௌபாவை தான் வலம் வர வேண்டுமே தவிர தர்காவை போய் வலம் வரக்கூடாது. அறுத்து குர்பான் கொடுப்பது, நேர்ச்சை செய்வது, துஆ செய்வது, தொழுவது, சுஜூது செய்வது, எதுவானாலும் அந்த இபாதத் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த இபாதத்தில் அல்லாஹ்வோடு யாரையும் சேர்த்து வைத்துக் கொண்டு நீங்கள் வணங்கக்கூடாது. இது உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டியது. அல்லாஹ்வுடைய கடமையும் உரிமையும் என்ன தெரியுமா முஆதே? அப்படி அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்க வழிபாட்டை இணை துணைகளை ஏற்படுத்தாமல் ஏகத்துவத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்க வழிபாட்டை நீங்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா தனக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறான் ஒன்றை. எதை தெரியுமா? ஏகத்துவவாதிகளை நரகத்திலே போட்டு வேதனை செய்யாமல் இருந்து பாதுகாப்பது. இது அல்லாஹ்வுடைய கடமை, இது அவனுடைய உரிமை. ஆக இந்த உலகத்தில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததே என்னை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறானே, படைத்த நோக்கத்தை புரிந்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். நமக்கு கொஞ்சம் கடமைகள் உண்டு, நமக்கென்று கொஞ்சம் உரிமைகள் உண்டு. அல்லாஹ்விடத்தில் இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வணக்கத்தை நம்முடைய வாழ்வில் நிறைய செலுத்த வேண்டும். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமை என்னங்க? இணை வைக்காத மக்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். நபிமார்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கும் போது தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத் என்ன தெரியுமா? என்ன வசியத்துங்க? நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கும் போது, இப்ராஹிம் நபி, யாக்கூப் நபி இந்த உலகத்தை விட்டு மரணிக்கும் போது அவர்கள் செய்த வசியத்தை நாமும் நம்முடைய மக்களுக்கு செய்ய வேண்டும். 2வது அத்தியாயத்தின் 132வது வசனம், 133வது வசனம், நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது செய்த வசியத் அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, உரிமை தாங்கிய வசியத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் பிபனி, இப்ராஹிம் தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வவஸா பிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிம் நபி தன்னுடைய மக்களை பார்த்து மரண நேரத்திற்கு முன்னால் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மக்களே, நம்முடைய மார்க்கம் இஸ்லாம், நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் அல்லாத எந்த மார்க்கமும் வழிமுறையும் நம்முடைய மார்க்கம் அல்ல. நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை வாழ்ந்து இஸ்லாத்தில் தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். இப்ராஹிம் நபி தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத். எந்த மக்களுக்கு? இஸ்மாயில் நபி ஒரு நபி, தனது மகன் இஸ்ஹாக் தனது மகன் ஒரு நபி, 2 நபிமார்களையும் வைத்து மக்களையும் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். நாம் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை நசியத்தாக செய்தார்கள், வசியத்தாக செய்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரண நேரம் நெருங்கும் போது தன்னுடைய மக்களிடத்தில் இது கால பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி, என்னுடைய மரணத்திற்கு பிறகு யாரை நீங்கள் வணங்குவீர்கள் மக்களே?
நாங்கள் மௌத்தா போன பிறகு நீங்கள் யாருக்காக வேண்டி இபாதத்து செய்வீர்கள் மக்களே என்று கேட்கும்போது மக்கள் சொன்ன பதிலையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மக்கள் சொன்னார்கள், காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹித் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். தந்தையே, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, இஸ்மாயில் நபி எந்த அல்லாஹுவை வணங்கி வந்தார்களோ அவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், முஸ்லீமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து மரணிப்போம், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று மக்கள் தந்தைக்கும் சொன்னார்கள். இது நம்முடைய வாழ்விலே ஒரு பாடம். இது நம்முடைய வாழ்வில் ஒரு பாடம். மரணிக்கும் போது சொத்து பத்துகள் குறித்து வசியத்து செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த சொத்துக்கள் வசியத்து செய்யாவிட்டாலும் வாரிசுரிமை அடிப்படையில் மக்களுக்கு செல்லத்தான் போகிறது. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது, கண்ணை மூடும் போது மக்களுக்கு செய்ய வேண்டிய வசியத், இஸ்லாம் நம்முடைய மார்க்கம், முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, காஃபிர்கள் நிறைந்த நாடு, இணை வைத்தல் நிறைந்த நாட்டில் நாம் வாழ்கிறோம். எங்கு திரும்பினாலும் மனித தெய்வங்கள், எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். இஸ்லாமிய சமுதாயம் அதில் விதிவிலக்கு இல்லை. தர்கா வழிபாடு, மாந்திரீகமான வழிபாடு, கயிறு கட்டுதல், தாயத்தணிதல் போன்ற இணை வைத்தல் காரியம் உள்ள ஒரு சமுதாயம். ஆகவே மக்களே, அப்படிப்பட்ட காரியத்திலே போய் சென்று விடாதீர்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள். வணங்கினால் என்ன விளைவு? வணங்கினால் என்ன விளைவு? இணை வைக்காத மக்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவது தன்னுடைய கடமை, உரிமையாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். வணங்கினாலோ, அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினாலோ, தர்கா வழிபாடு, மாந்திரீகமான வழிபாடு, தாயத்தணிவது, கபர் வழிபாடு போன்ற சிந்தனைகள் உள்ளத்தில் இருந்தாலோ, கோயில்களுக்கு செல்வது, சர்ச்சுகளுக்கு செல்வது எம்மதம் சம்மதம் என்று உலகத்தில் வாழ்ந்தாலோ, அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்கிறான், 7வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மக்கள் சொர்க்கமே செல்ல முடியாது என்பதை ரொம்ப ரொம்ப அறிவுள்ள மக்களுக்கு மிக மிக ஆழமாக, இலகுவாக அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. அன்பர்களை கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளில் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்கள் நிச்சயமாக இன்னல்லதீன கஸ்ஸபு பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, உயிர்கள் பறிக்கப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அல்லாஹ்வுடைய அருள் வாயில் அவர்களுக்காக வேண்டி திறக்காது. அந்த உயிரை தூக்கி வீசுங்கள் என்று சொல்லப்படும். அது பூமிக்கு கீழே கொண்டு வந்து அந்த உயிர் பதியப்படும். வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத், மறுமை நாளில் ஊசியுடைய காதுக்குள் ஒட்டகம் செல்லாதவரை நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. நடக்குமா இது? இது நடக்கிற காரியமா? சொர்க்கம் ஹராம், நரகம் ஹராம், நரகம் நிரந்தரமான நரகம், நரகத்துடைய அடித்தளம். நிறைய வசனங்களை திருக்குர்ஆனில் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் ஊசியினுடைய காதில் ஒட்டகம் நுழையாத வரை நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அது எப்படி முடியாதோ அதுபோல நீங்கள் சொர்க்கமே செல்ல முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அடியான் பூமி நிறைய, வானம் தொடும் அளவுக்கு பூமி நிறைய பாவத்தோடு என்னை நீ சந்தித்தாலும் எனக்கு இணை மட்டும் நீ வைக்காவிட்டால் அதே அளவு நன்மையோடு மன்னிப்போடு உன்னை நான் மறுமையிலே காத்து கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே அளவு மன்னிப்போடு உன்னை நான் காத்து கொண்டிருப்பேன். மறுமை நாளில் இறை நிராகரிப்பாளர்கள் இணை தெய்வங்களை எல்லாம் விசாரித்து நரகத்திற்கு வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா, அவர்கள் நரகத்தை நோக்கி இறை நிராகரிப்பாளர்கள் ஓட்டப்படும் போது அல்லாஹ் தஆலா கேட்கிற ஒரு சம்பவம் உண்டு. தோழர்களே, கொஞ்சம் நில்லுங்கள் அடியார்களே. அல்லாஹ்வாகிய நான், நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தீர்களே, அந்த பூமி நிறைய உங்களுக்கு நான் இந்த நாளில் தங்கத்தை தந்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள அந்த தங்கத்தை எனக்கு நீங்கள் அபராதமாக தருவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யா அல்லாஹ், 2 பூமி நிறைய நீ தங்கம் எங்களுக்கு தந்தாலும் கொடுத்து இந்த நரகத்திலிருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அவர்கள் சொல்லுவார்களாம். அல்லாஹ் திரும்ப சொன்னானாம், அதைவிட இலகுவான ஒன்றைத்தானே நான் பூமியில் உன்னிடமிருந்து கேட்டேன். என்ன கேட்டாயா அல்லாஹ்? எனக்கு இணை வைக்கக்கூடாது என்று, ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணே என்றுதானே நான் சொன்னேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை முஆத் பின் ஜபல் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்கிறார்கள். முஆதே, உங்களுடைய கடமை, மனிதர்களுடைய கடமையை தெரிந்து கொள்ளுங்கள். வணக்க வழிபாடு கடமை. அந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் இணை துணைகளை ஏற்படுத்துகிற வகையில் அமைத்தல் கூடாது.
அல்லாஹ்வுடைய கடமை ஏகத்துவவாதிகளை நரகத்திலே இருந்து காப்பாற்றுவது. அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தீமையை செய்த ஒரு அடியானை தனக்கு அருகிலே அமர வைப்பான். எல்லா தீமைகளையும் அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். இது நினைவுண்டுமா? ஆமாம் யா அல்லாஹ். இது நினைவுண்டுமா? ஆமாம் யா அல்லாஹ். இதை செய்தாயே நினைவுண்டுமா? ஆமாம் யா அல்லாஹ். நீண்ட ஒரு பட்டியல் போடப்படும். அனைத்தையும் அந்த மனிதன் ஒப்புக்கொள்வான். இறுதியாக அல்லாஹு தஆலா ஏகத்துவத்தின் மகிமையை அந்த மறுமை நாளில் நிற்கிற மக்கள் எல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக ஒரு சில விதிவிலக்காக அல்லாஹு தஆலா செய்கிற ஒரு சம்பவம் உண்டு. இப்படி எல்லா தீமைகளையும் அவனுக்கு பட்டியலிட்டு நினைவு கூர்ந்து கடைசியில் அல்லாஹு தஆலா உன்னிடத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமா உண்டு, உனக்கு தெரியுமா? ஆமாம் யா அல்லாஹ். அதை நீ களங்கப்படுத்தாமல், இணை வைத்தலை கொண்டு அதை சேதப்படுத்தாமல், இணை வைத்தலை கொண்டு அதை நீ அசிங்கப்படுத்தாமல் அந்த தௌஹீதை நீ பாதுகாத்த காரணத்தினால் உன்னுடைய பாவமெல்லாம் மன்னித்து விட்டேன், சொர்க்கம் செல் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தௌஹீத் அது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற காரியம் அல்ல. அது இருந்தால் தான் இந்த அமல்களே அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் தோழர்களே. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அந்த தோழருக்கு சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே தாயிஃப், ஷாம் போன்ற பல்வேறு பிரதேசங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தாயியாக நியமித்தார்கள் முஆத் பின் ஜபல் அவர்களை. யாராவது வெளியூரிலே இருந்து வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலோ, எங்காவது புதிதாக இஸ்லாமிய மக்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலோ அங்கே அனுப்புகிற முதல் மனிதர் முஸ்அப் அவர்களுடைய உஹது போருடைய மரணத்திற்கு பிறகு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்வு செய்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புவார். அப்படி அனுப்பும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு செய்த அந்த முன்னறிவிப்பு நிகழ்ந்தது தோழர்களே. அன்பானவர்களே, ஷாம் நாட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஆத் பின் ஜபல் அவர்களை வழிநடத்திய ஒரு சம்பவம் உண்டு. முஆத் பின் ஜபல் ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து போகிறார். முஆத் பின் ஜபல், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் நடக்கிறேன், நீங்கள் மேலே ஏறி அமருங்கள் என்று சொன்னார். அல்ல, நீங்கள் தான் அமர வேண்டும். ஷாம் நாட்டுக்கு உங்களை நான் கவர்னராக நியமிக்கிறேன். அங்கே நிறைய வேதத்தை கற்றுணர்ந்த மக்கள் உண்டு. அங்கே போய் ஏகத்துவத்தை சொல்லுங்கள், தௌஹீதை எடுத்துச் சொல்லுங்கள், இணை வைத்தலில் இருந்து மக்களை நீங்கள் காப்பாற்றுங்கள். நடந்து கொண்டே அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிறார். அவர் ஒட்டகத்திலே அமர்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னால் ஒட்டகத்தில் அமர முடியவில்லை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர நான் ஒட்டகத்தின் மீது அமர்கிறேனே என்கிற ஒரு வருத்தம். துல்ஹுலைபா என்கிற மதீனாவினுடைய எல்லை வரை அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை என்றால், ஷாமிலிருந்து நீங்கள் திரும்ப வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன் என்றார். நீங்கள் ஷாமிலிருந்து திரும்ப வரும் பொழுது என்னுடைய மன்னரையைத்தான் பார்க்க வேண்டும், எனது குடும்பத்தார்களைத்தான் பார்க்க வேண்டும், நான் கட்டிய பள்ளியைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்பி கூட பார்க்காமல் சென்றார்கள். நான் தேம்பி அழுதவனாக, இந்த முன்னறிவிப்பு நிகழ்ந்துவிடும், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் முன்னறிவிப்பு நிகழ்ந்துவிடுமே என்று சொல்லி ஷாம் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் வேதனையை அனுபவித்துக் கொண்டு நான் வாழ்ந்தேன். அதே போல ஷாம் நாட்டிலே இருந்து நான் திரும்ப வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் நபிமார்களை பொறுத்த வரையிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முன்னதாகவே ஒரு சில அறிகுறிகளை உண்டாக்கி விடுவான். மரணிக்கு போகிறார்கள் என்கிற ஒரு அறிகுறி. நம்மை போல் அல்ல நபிமார்கள். தூதுத்துவத்தை சுமந்து வந்திருக்கிற இறை தூதராகிய ஜிப்ரீலோடு வஹியோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால் நபிமார்களுக்கு கொஞ்சம் விசேஷம் என்னவென்றால், அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்கிற ஒரு சில முன்னறிவிப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி விடுவான். அவர்கள் அதற்குண்டான ஏற்பாட்டோடு உலகத்திலே வாழ்வார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 2-3 முன்னறிவிப்பு வந்தது. ஒன்று, இதே போல ரமலானுடைய மாதம், இதே போன்று ரமலானுடைய மாதம், ஒவ்வொரு ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமாங்க? ஹதீஸ்களில் பார்த்தால் 23 ஆண்டு காலம் இறக்கப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்களை அந்தந்த ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓதச் சொல்லுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதி காண்பிப்பார். இப்படி சரி செய்வது ஒரு வழக்கம். கடைசி ரமலானுடைய மாதம் இதுபோன்று அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளியில் இருக்கும்போது அதே போல ஜிப்ரீல் வந்தார். வழக்கமாகத்தான் அவர் வருகிறார் என்று அல்லாஹ்வுடைய ரசூலும் நினைத்தார். அல்லாஹ்வுடைய ரசூலை ஓதுங்கள் என்றார். நான் முழுக்க அந்த இறங்கிய வசனங்களை எல்லாம் ஓதி காட்டினேன். அவர் மீண்டும் ஒரு முறை ஓதுங்கள் என்று 2வது முறையும் என்னிடத்திலே ஓதச் சொல்லி சரி செய்துவிட்டு திரும்ப சென்றதை உடனே நான் உணர்ந்தேன், எனது ஆயுள் காலம் நெருங்கிவிட்டது.
இரண்டாவது முறை சரி செய்வதை உணர்ந்து நான் எனது ஆயுள் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தேன். எந்த ரகசியமும் ஃபாத்திமாவிடத்திலே போய் சொல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து சொன்னார்கள், மகளே, உனது தந்தையினுடைய ஆயுள் காலம் முடிவடைவதாக நான் உணர்கிறேன். ஜிப்ரீல் வந்து இந்த வருடம் ரமலானுடைய மாதத்தில் நடந்து கொண்ட முறையை பார்த்தீர்களா? 2 முறை குர்ஆனை ஓதச் சொன்னார். உடனே ஃபாத்திமா அவர்கள் அழுக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய தலைவி நீங்கள் என்று சொல்லி ஆயிஷா ஃபாத்திமா அவர்களை சமாதானப்படுத்தினார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இரண்டாவது முன்னறிவிப்பு எது? இப்னு அப்பாஸுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்த்தோமா இல்லையா? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்கிற ஆயத் இரண்டாவது முறை வந்தது. மூன்றாவது இறங்கிய ஆயத்து தெரியுமா? 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அரஃபா பெருவரையில் வைத்து இந்த வசனம் இறங்கியது. இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இனி இந்த மார்க்கத்தில் எந்த சட்டம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்க்கத்தில் இனி எந்த குறையும் இல்லை. இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது என்கிற ஆயத்து இறங்கிய உடனே அல்லாஹு தஆலா இந்த தூதரின் மூலம் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டானே என்று எல்லோரும் ஆரத் தழுவி முசாபகா செய்து எல்லோரும் சந்தோஷத்தோடு இருக்கும்போது உமர் அவர்கள் மட்டும் அழுது கொண்டிருந்தார்கள். எல்லா தோழர்களும் சந்தோஷமாக இறக்கப்பட்ட ஆயத்திற்கு அழ வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கும்போது உமர் அவர்கள் சொன்ன பதில் என்ன? அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் தோழர்களே? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான் என்று சொல்லுகிறானே, இனி தூதருக்கு வஹி வராது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி நிற்க போகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி வந்தால் அல்லவா தினசரி நம்மை அழைத்து அல்லாஹ் இதை சொல்கிறான், அல்லாஹ் இதை நேசிக்கிறான், அல்லாஹ் அவரிடத்தில் இதை சொல்ல சொன்னான், அல்லாஹு தஆலா இவரை சொர்க்கவாசி என்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதெல்லாம் நிப்பாட்டி அல்லாஹு தஆலா நிறுத்தி விட்டானே, இனி ஜிப்ரீல் வரமாட்டாரே என நினைத்து ரசூல் உமர் அவர்கள் அழுதார்கள். 3 சம்பவம். ஒன்று, ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் திரும்ப திரும்ப ஓதச் சொன்ன சம்பவம். இரண்டாவது, இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கிற அத்தியாயம். மூன்றாவது, மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்கிற வசனம். இது எல்லாம் இறக்கிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்தார். மெல்ல மெல்ல தோழர்களுக்கு உணர்த்தவும் ஆரம்பித்தார். எப்படி? திடீரென அந்த மரணம் சம்பவித்தால் தோழர்கள் ஏதாவது தாங்க முடியாத சம்பவத்திற்கு ஆளாகி விடுவார்களோ என்பதற்காக வேண்டி ஜும்மா மேடைகளில் சூசகமாக சொல்ல ஆரம்பித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தோழர்களும் இருக்கும்போது ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து நின்று ஒரு உரை நிகழ்த்தினார். அல்லாஹு தஆலா அடியானிடத்தில் 2 கேட்டான். இந்த உலகத்து செல்வங்கள், வளங்கள், செல்வச் செழிப்புகள், ஆட்சி, அதிகாரம் அது வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் உள்ளது அந்த வெகுமதிகள் வேண்டுமா என்று அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்டான். அடியானோ அல்லாஹ்விடம் இருக்கிற அந்த வெகுமதியை தேர்வு செய்து கொண்டார் என்றார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து அவர் சப்தம் போட்டு அழுதாராம் மதீனாவில். யா ரசூலல்லாஹ், எனது தாய், மனைவி, மக்கள், பொருளாதாரம் எல்லாம் தருகிறேன், எங்களை விட்டு போய்விடாதீர்கள் என்று அழுதார்கள். மூத்த சஹாபாக்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு கீழே இருக்கிற இளைய தலைமுறையினர்கள், இந்த மூத்தவருக்கு என்னானது, ஏன் இதை சொல்லி அழுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி என்ன சொன்னார் என்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தை கட்டுப்படுத்த, அமைதிப்படுத்த, இந்த அபூபக்கர் யாரு தெரியுமா? மார்க்கத்திற்காக உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக உதவி செய்தவர். இனி எனது வீட்டுக்கு யாரும் அடிக்கடி வராதீர்கள் அபூபக்கரை தவிர என்று சொல்லி போனவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழி அனுப்புகிறார்கள். ஷாம் நாட்டிற்கு கவர்னராக நியமித்து வசியத்து செய்து அனுப்புகிறார்கள். நீங்கள் போனால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், திரும்ப வரும்போது நான் இருக்க மாட்டேன். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் முடிந்த உடனே வருகிற ஹஜ்ஜை தன்னுடைய வாழ்வில் நிகழ்த்துகிற முதல் ஹஜ்ஜாக அறிவித்தார்கள். இனி அடுத்த ரமலான் நமக்கு கிடையாது, இந்த ரமலானோடு முடிந்தது என தீர்மானித்து இவ்வருட ஹஜ்ஜை நான் நிகழ்த்தப் போகிறேன் என்றார். எல்லா தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் ஹஜ் செய்தார்கள். கௌபாவில் மினாவில் கல்லெறியும் போது, மினாவில் குர்பான் கொடுக்கும் போது தோழர்களிடத்திலே சூசமாக சொல்லுவார்கள், அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் நான் இருப்பேனா தெரியாது, அடுத்த முறை நான் வருவேனா உத்தரவாதம் இல்லை, ஆகவே என்னிடமிருந்து ஹஜ்ஜை படித்துக் கொள்ளுங்கள், என்னிடமிருந்து ஹஜ்ஜை தெரிந்து கொள்ளுங்கள். மரணிக்க போகிறார் என்பதை உணர்ந்தவுடன் தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் பிற மக்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று அரஃபா பெருவழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மக்களுக்கு நசியத்து செய்ய என்ன காரணம்? அடுத்த ஒரு முறை இந்த அரஃபாவில் மக்களை சந்திக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, நம்முடைய ஆயுள் முடிவடைய போகிறது என்கிற முன்னறிவிப்பை ஃபாத்திமாவுக்கு எப்படி சொன்னாரோ, சஹாபாக்களுக்கு சூசகமாக அறிவித்தாரோ, பட்டவர்த்தனமாக தெளிவாக சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, எனது மரணத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் திரும்ப வரும்பொழுது எனது மன்னரையை தான் பார்ப்பீர்கள் என்றால், அதே போல அவர் திரும்ப வந்து மன்னரைக்கு அருகிலே நின்று அழுத சம்பவங்கள் எல்லாம் ஹதீஸ்களிலே உண்டு. அல்லாஹு தஆலா தூதருடைய வாக்கை உண்மைப்படுத்தி விட்டானே, முன்னறிவிப்பு நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லி அழுத தோழர் அந்த தோழர். உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு இடங்களுக்கும் தாயிகளாக அனுப்பப்பட்டு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு தூணாக திகழ்ந்தவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. மரண நேரத்தில் அவர் செய்த துவா, அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த அதே துவாவை செய்கிறார் மரண நேரத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் எப்படிப்பட்ட துவாவை செய்தார்? இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத். சக்கராத்துடைய வேதனை கடுமையானது, சக்கராத்துடைய வேதனை கடுமையானது, சக்கராத்துடைய வேதனை கடுமையானது. அல்லாஹுவே நல்லவர்களோடு எழுப்பு, அல்லாஹுவே நல்லவர்களோடு எழுப்பு. வமன் யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹுவே உன்னுடைய அருளை பெற்ற உன்னுடைய அன்புக்கு உரிய நல்லவர்களோடு என்னை மறுமை நாளிலே ஒன்று சேர்ப்பாயாக என்று பிரார்த்தனை செய்து எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயிர் மதீனாவில் வைத்து பிரிந்ததோ, அதே போல இந்த பாலஸ்தீன் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்ட பகுதியில் வைத்து இந்த முஆத் பின் ஜபல் அவர்களும் மரண நேரத்தில், அல்லாஹுவே உலகத்தில் நான் எதையும் விரும்பவில்லை, உனக்கு தெரியாதது ஒன்றும் அல்ல, உலகத்தில் நான் நிச்சயம் உனக்காக வேண்டியே என்னை அர்ப்பணித்து நான் வாழ்ந்தவன், என்னுடைய உள்ளம் முழுக்க நீதான் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எப்படி குளிர் நீரின் மீது ஆசை இருக்குமோ அதை விட அளவுக்கு அதிகமாக அல்லாஹுவை நீங்கள் ஆசை வையுங்கள் என்றார்களே, அதே போல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவே நான் எதையும் உலகத்திலே விரும்பாதவன், நான் எதையும் உலகத்தில் விரும்பாதவன், உன்னிடத்தில் இருக்கிற சொர்க்கத்தை தவிர, உன்னிடத்தில் இருக்கிற சொர்க்கத்தை தவிர சொர்க்கத்து பேரின்பங்களின் மீது அளவுக்கு அதிகமான ஆசை வைத்து உலகத்தில் நான் வாழ்ந்தவன் என்று சொன்னது மட்டுமல்ல, மறுமை நாளில் நல்லவர்களோடு எழுப்பியா அல்லாஹ், மறுமை நாளில் உன்னதமானவர்களோடு என்னை ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்து மரணித்த மாபெரும் ஒரு தோழர் தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய 80வது வயதில் மரணித்தார் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம் தோழர்களே. இவருடைய வாழ்விலிருந்து நமக்கு கிடைத்த பாடம் என்னங்க? திருக்குர்ஆனை கற்ற ஒரு மாமேதை, போகிற இடமெல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற ஒரு மாமேதை, ஒரு மிகப்பெரிய உருவ வழிபாட்டில் இருந்த ஒரு குடும்பத்தையே திருத்தி எடுத்து அவர் பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக பிறகு மாறி அவர் மூலம் நிறைய மனிதர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சாரகர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்புக்கு உரியவர், திருக்குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வசியத்து செய்திருக்கிறார் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலால் வார்த்தெடுக்கப்பட்ட இந்த தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்பதோடு மட்டும் நாம் நிறுத்தி விடாமல் நாம் நம்முடைய வாழ்விலும் அதை பின்பற்ற வேண்டும். எதற்கு இந்த வரலாறுகள்? உலகத்தில் வாழ்ந்து சாதிக்காமல் மரணிக்க கூடாது. இஸ்லாத்திற்காக இந்த உலகத்தில் நாம் சாதிக்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்திற்காக, குடும்பத்திற்காக, குடும்ப மேம்பாட்டுக்காக, சமுதாயத்தில் நம்மை உயர்த்தி காட்ட இந்த உலகத்தில் நிறைய நாம் சம்பாதிக்கிறோம், பாடுபடுகிறோம், முஸ்லிம்களில் ஈடுபடுகிறோம். மார்க்கம் ஒன்றும் இல்லை என்று வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அஸ்ஸிக்ரில்லா. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் என்று வரும்போது அதற்கு தடையாக மட்டும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சம்பாதியுங்கள், வளமோடு வாழுங்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை, ஆரோக்கியம் இருக்கிறவரை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆனால் மார்க்கத்தையும் மறந்து விடாதீர்கள், அதையும் கொஞ்சம் நினைவு கூறுங்கள். அதற்கு நிறைய கடமைகளும் உரிமைகளும் நமக்கு உண்டு. காரணம், நிறைய சஹாபாக்களுடைய இரத்த கரை படிந்த மார்க்கம் இந்த இஸ்லாம். நிறைய தியாகங்கள் செய்தார்கள். நாமெல்லாம் இலகுவாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை நினைவு கூற வேண்டுமானால் மார்க்க பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இணை வைத்தலை ஒழிக்க வேண்டும். ஏகத்துவத்தை நிலைநாட்ட நாம்
பாடுபட வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தில் வளர்ந்த, அல்லாஹ்வுடைய ரசூலால் வளர்த்தி ஆளாக்கப்பட்ட, அதிகம் அல்லாஹ்வுடைய ரசூல் நேசித்த ஒரு 2 தோழர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 தோழர்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகம், அவர்களுடைய வாழ்விலே இருந்து கிடைக்கக்கூடிய பாடம், எந்த அளவுக்கு தன்னுடைய தாய் தந்தை எல்லோரையும் தூக்கி வீசிவிட்டு ரசூலோடு வாழ்க்கை நடத்த அர்ப்பணித்த அந்த தோழர்கள் யார் என்பதை நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு தாலா எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி